Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 17. சக்கரை எதையும் கவனிக்கவில்லை. கலிவரதனும் பொன்னடியும் என்ன பேசுகிறார்கள் என்றும் அவன் காதில் விழவில்லை. வேண்டாம் வேண்டாம்னு சூரிய எவ்வளோ சொல்லியிருக்கான். இந்த பொண்ணோட பிடிவாதம்னா நான் இன்னும் என்னெல்லாமா பட போகிறேனோ என்று முணுமுணுத்து கொண்டிருந்த மரகதத்தின் பக்கமும் அவன் திரும்பவில்லை. அம்பிகாவின் முகத்தையே உற்று நோக்கியவாறு இருந்தான் அவன். அவள் உடம்பில் ஏற்படுகிற ஒவ்வொரு மிரட்சியும், நெற்றியில் வளைகின்ற ஒவ்வொரு சுருக்கமும், அதட்டில் விளைகின்ற ஒவ்வொரு துடிப்பும் அவன் கவனத்தை கவர்ந்து கொண்டிருந்தன. அவள் மெல்ல மெல்ல தன்னுடைய இன்றைய பிரத்யட்ச உலகத்தை விட்டு நீங்கி நேற்றைய கற்பனை உலகத்தினுள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை அவன் ஒருவனால் தான் உணர முடிந்தது. ஏதாவது கேட்கப் போய் அம்பிகா விசித்திரமாக பதிலளித்து விட்டால் மற்றவர்கள் காபரா அடைந்துவிடக்கூடும் என்று சக்கரை அஞ்சினான். தன்னுடன் இன்று இருப்பவர்களில் எவரும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவுக்கு வருவதை ஆன மட்டும் தடுத்து விடுவதென்று தீர்மானமாயிருந்தான் அவன். அறிவுக்கு பொருத்தமான விதத்தில் உண்மையை அவர்கள் அறிய வேண்டும் என்பதில் தான் அவனுடைய நாட்டம் இருந்தது. அவன் சும்மா இருந்தாலும் மரகதம் சும்மா இருக்க தயாராயில்லை. கலிவரதனையும் தன் மகளையும் சேர்த்து பார்க்கும்போதே அவளுக்கு அடிவயிற்றில் சங்கடம் ஏற்பட்டது போலும். அம்பிகா, ஏன் என்னவோ போல் இருக்கே, தைரியமாரு, யார் உன்னை என்ன பண்ணிட்டாங்க என்று அவளை சமாதானப்படுத்துகிற சாக்கில் தன் கலவரத்தை வெளியிட்டு கொண்டிருந்தான். கலிவரதன் புன்சிரிப்புடன், நான் மிஸ் அம்பிகா சௌக்கியமா என்று விசாரித்தான். பொன்னடிக்கு விஷயத்தை சட்டுப்புட்டென்று முடித்து இரண்டில் ஒன்று தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற பதற்றம், ஒரு நிமிடம் கூட வீணாவதை விரும்புவதற்கு, அதாவது வெற்றில பார்க்குற கிடக்குது, அங்கே ஏதாவது தாகத்தை குடிக்கலாம் என்று யோசனை சொல்கிற மாதிரி சொல்லி கலிவரதனுக்கும் சர்க்கரைக்கும் ஜாடை காட்டினான். ஒரு வேப்ப மரத்தின் நிழலில் காரை நிறுத்திவிட்டு கலிவரதன் திரும்பி வந்ததும் மூவரும் அந்த கடையை நோக்கி நடந்தார்கள். அலுவலக நேரமாகையால் போக்குவரத்து சந்தடி மிகுந்திருந்தது. சாலையில் மிரள மிரள விழிக்கும் ஒரு அழகிய நங்கையை கண்டாலே கும்பல் சேர்ந்து விடுமே என்று சர்க்கரை கவலைப்படத் தொடங்கினான். இந்த பரீட்சையையும் பரிசோதனையையும் இரவு வேளையில் வைத்து கொண்டிருக்கலாமோ என்ற எண்ணம் ஏற்பட்டது. அவன் கவலை அதிகரிக்கும் வண்ணம் திடீரென்று நின்றாள் அம்பிகா. மரகதத்தின் தோளில் கையை அழுத்தமாக ஊன்றிக்கொண்டு, சித்தே, நிச்சயம், ஆமாம், நிச்சயமாக தெரியறதில்ல, தோன்றுது மனசில் என்றாள். ஆடவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள மரகதம் சஞ்சலம் நிறைந்த குரலில், என்னடி கண்ணம்மா, என்ன தெரியுது, அத்தனை நிச்சயமா என்றாள். எங்கே இந்த பக்கம் எனக்கு தெரிந்த யாரோ ஒருவர் இங்கே வசிக்கிற மாதிரி இருக்கிறது என்றாள் அம்பிகா. அவள் விழிகள் நிலைகுத்தி நின்றன. சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒரு மீசைக்கார வாலிபன் சரக்கென்று சாலையில் காலை ஊன்றி நின்று, நாங்கள் அந்த லேடிக்க என்று விசாரித்ததும் பொன்னடிக்க கோவம் வந்து, போயா, உன் வேலையை பார்த்துக்கிட்டேன் என்று ஒரே சீரலில் அவனை விரட்டி விட்டான். இருந்தாலும் அவனை பயம் பிடித்து கொள்ளவே, விரைமா, வேகமாக நடுங்க, கடைக்கு போயிடலாம் என்று மரகதத்தை ஊக்கினான். நின்றுவிட்ட அம்பிகாவை சற்று அழுத்தமாக தள்ளினார் போல் நடந்த மரகதம், பட்டணம் உனக்கு புதிதாக அம்பிகா, எத்தனையோ தரம் கலாட்சேத்திரத்தையும் ஆலமரத்தையும் பார்க்க நாம் இங்கே வந்திருக்கிறோமே, நம்ம ஸ்நேகிதர் யாராவது இருக்கத்தான் இருப்பாங்க இந்த பக்கத்தில் என்று இதமாகவும் சொன்னாள். இல்லை சித்தி, அதை சொல்லலைண்ணா என்று தலையை அசைத்தாள் அம்பிகா. அவள் குரல் தாழ்ந்து கனத்து ஒலித்தது. கண்கள் கலிவரதனை மொய்க்கிற மாதிரி சுற்றிவிட்டு சர்க்கரையை பரிதாபமாக நோக்கின. பிறகு ஒவ்வொருவரையும் மாறி மாறி பார்த்து, இல்லை இல்லை, இந்த இடம், இந்த மனிதர்கள், இதெல்லாம் இந்த ஜென்மத்து விஷயம் மாதிரி தெரியல சித்தி, முன்னே எப்போதோ போன ஜென்மத்தில் நடந்த நினைவாக இருக்குது என்றாள். சர்க்கரையும் கலிவரதனும் பொன்னடியும் தூக்கி வாரி போட்டவர்களாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மரகதமோ திகிலுடன், குழந்தை மறுபடியும் என்னென்னவோ சொல்கிறாளே, இதுக்கு தானே அழைச்சி வந்தீங்க என்று சர்க்கரையின் மீது தன் கோபத்தை திருப்பினாள். பெரியமா, உங்கள் மகளை யாரும் எதுவும் செய்திட மாட்டாங்க என்று பொன்னடி அவளுக்கு தைரியம் கூறிய போது 5 பேரும் அந்த வெற்றிலைப்பாக்கு கடை அடைந்து விட்டார்கள். நேற்றை போலவே தான் இன்றைக்கும் இருந்தது கடை. வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லை. ஆனால் நேற்று பார்த்த அந்த வாலிபனை இன்று காணோம். அவனுக்கு சகோதரி போன்று தோற்றமளித்த நடுத்தர வயது பெண்தான் பெட்டி அடியில் உட்கார்ந்திருந்தால் 5 பேர் கூட்டமாக வரவே சந்தோஷத்துடன், என்னங்க ஐஸ் போட்டு க்ரஷ் கொடுக்கவா என்று ஆர்வமாய் கேட்டான். அதெல்லாம் ஒன்று வேணாம், இங்கே ஒரு இளைஞர் இருந்தானே நேற்று, தாஸ்னு பேர், அவங்க என்று சர்க்கரை திருப்பி கேட்டதும் அந்த பெண்ணின் முகம் கருத்தது. தெரியாதுங்க என்று வெடுக்கன பதிலளித்து விட்டு முகத்தை திருப்பி கொண்டான். இங்கே இருப்பான்னு சொல்லியிருந்தானே, எங்கே போயிட்டான் அவன் என்று கலிவரதன் கேட்டான். பொன்னடி தன் சுபாவப்படி, தம்மா, கில்லாடி நான் எங்கே போயிருக்கிறான்னு ஒழிக்காமல் சொல்ல என்று அதட்டினான். அம்பிகா ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு தன் நினைவுகளில் தானே ஆழ்ந்து போனாள். அவள் சித்தி
இவர்களுடன் புறப்பட்டு வந்த தனது முட்டாள்தனத்தை நொந்தவாறு எதையோ ஆட்சேபிக்கவோ எதிர்க்கவோ இயலாதிருக்க தன் நிலைமையை குறித்து குமுறிக் கொண்டிருந்தாள். கடையில் இருந்த பெண், ரொம்பத்தான் விரட்டாதீங்க சாமி, நேற்று நீங்கள் தான் வந்தீங்களா? என்ன பண்ணீங்க தாசை? காய்ச்சலாக கிடக்கிறான் நேற்றே பிடிச்சு என்று கோபமாய் பேசினாள். நீ அவனுக்கு அக்காவா என்று பொன்னடி வினவினான். பாட்டி என்று திருப்பி கொடுத்தாள் அவள். இவ்வளோ சின்ன வயசில் ஒரு பாட்டி இருக்க முடியுமா என்று சக்கரை சிரித்து கொண்டே சொன்னதும் அவளுக்கு சற்று மன நிகழ்ச்சி ஏற்பட்டது. நான் தாஸ்க்கு அக்கா மாதிரி தான், அதோட சின்ன வயசுலேருந்து நான் தான் கவனிச்சுக்கிறேன் என்றாள் கண்ணை துடைத்து கொண்டே. இப்போது அவனுக்கு ஒன்றும் நேர்ந்துடலாமா, பயப்படாத, உள்ளதான் இருக்கான் தாசு என்று சக்கரை கடையை ஒட்டினார் போல் அதன் பின்புறம் இந்த குடிசையில் எட்டி பார்த்தான். அங்கே இல்லைங்க அவன் என்று கடைப்பெண் பதற்றத்துடன் தடுக்க முயன்றாள். ஆனால் அதற்குள் சக்கரை, அதோ படுத்திருக்கிறானே என்று சொன்னதோடு, என்னப்பா திடீர் காய்ச்சலா இல்லை முறைக்காய்ச்சலா என்று விசாரித்த வண்ணம் குடிசைகள் நுழைந்து விட்டான். மற்றவர்களும் அவனை பின்தொடரவே அந்த சிறு மண் குடிசை இடம் போதாமல் தவித்தது. மூலையில் கிழிசல் பாயில் படுத்து கருப்பு நிற அழுக்கு கம்பளியினால் முகத்தை தவிர மற்ற உடம்பு பூராவையும் போர்த்து கொண்டிருந்த தாசை கலைவரதன் அருவருப்புடன் பார்த்தான். நேற்று தன்னை பார்த்ததால் காய்ச்சல் வந்துவிட்டதென்றும் மறுபடி பார்க்க அவன் விரும்பவில்லை என்றும் கேள்விப்பட்டது முதல் அவன் மீது அவனுக்கு சினம் பொங்கிக் கொண்டிருந்தது. மேலும் படுத்திருந்த அவனின் முகத்தை ஒரு முறை கண்டால் குழந்தை கூட சொல்லிவிடும் அவனுக்கு ஒரு கேடும் இல்லை என்று அத்தனை தெளிவாகவும் அமைதியாகவும் காணப்பட்டான் தாஸ். எந்த பணக்காரருக்கும் இயல்பாக ஏற்படக்கூடிய சந்தேகம்தான் கலிவரதனுக்கும் உழைத்தது. தன்னை ஏதோ ஏமாற்றி பணம் பறிக்க முயல்கிறான் இவன் என்று. அதனால் இரட்டிப்பாக வளர்ந்த கோபத்துடன், நப்பா அவனுக்கு நல்லா தானே இருக்க என்று உருமினான். நல்ல வேளை சர்க்கரை அவனை கஞ்சாடை காட்டி அடக்கி, நம்ம வந்த வேலையை கவனிப்போம் என்றான். படுக்கையில் கிடந்த தாஸ் உடனே எழுந்து உட்கார்ந்து கொண்டு, நட என்ன வேலை உங்களுக்கு, எனக்கு அவரை பார்க்கவே பிடிக்கலிங்க என்று கலிவரதனை சுட்டி காட்டினான். நேற்று நீங்கள்லாம் போனாப்புல தான் நினைவு வந்துச்சு, இந்த ஆளண்டை எனக்கு ஒரு விவகாரமும் வேண்டாம். பொன்னடி சீற்றத்துடன், சரி கிளம்புங்க என்றார் மற்றவர்களிடம். இவனுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம், இவனை விட்டால் 100 ஆள், இன்னொரு ஆள் பார்த்துக்கலாம். ஆனால் கலிவரதன் எழுதியிருக்கவில்லை. அவனுடைய அகங்காரம் உக்ரத்துடன் அவனை சீண்டி விட்டது. அதான் இவன் ஒரு காரணம் இல்லாமல் என்ன போக சொல்கிறதுக்கு, நாமும் போவதை பார்த்துடலாமே என்றான். இந்த நாடகத்தில் ஒரே ஒரு காட்சிதான் பொருளை கூட அறியாதவளாகியால் மரகத்தின் நிலைமைதான் பரிதாபக்குரியதாயிற்று. என்ன இதெல்லாம், என்ன பேசிக்கொள்கிறீங்க என்று ஒவ்வொருவர் முகமாக பார்த்து முறையிட்டான். மிஸ் அம்பிகா, கொஞ்சம் இப்படி வாருங்க என்று அழைத்தான் கலிவரதன். சித்திக்கு பின்னால் நின்றிருந்த அம்பிகா கனவில் நடப்பவள் போல அருகில் வந்ததும், இவனை தெரியுதா அம்பிகா, நினைவிருக்கிறதா என்று கேட்டான். அம்பிகாவின் விழிகள் சுழன்று பின்னர் அலைந்தன. ஆமாம், இவனை என்று சொற்கள் தடுமாறிக்கொண்டு வெளிவந்தன. கலிவரதன் உற்சாகத்துடன், தேவகி என்ற முறையில் நினச்சிப்பார், உனக்கு குழந்தை வேணும்னு ஏக்கம் ஏற்பட்ட போது என்று தொடங்கியதும் மரகதம் குறுக்கே வந்து நின்று, ஐயோ மறுபடியும் அந்த கன்றாவிக்கு தானே எங்களை அழைச்சி வந்தீங்க, வயது பண்ண என்ன கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, உங்கள் நாக்கு அழுகித்தான் போகும் என்று புலம்பி அம்பிகாவை மறுபடியும் அழைத்து செல்ல முயன்றாள். ஆனால் பொன்னடி கடுங்கோபத்துடன், இருமா இருக்க மாட்டேன் என்று முறைத்தானோ இல்லையோ அடங்கிவிட்டாள். கலிவரதன் தொடர்ந்து, இந்த பையனை நாம் தத்து எடுத்துக்கலாம்னு பேசிக்கிட்டாமே, நினைவிருக்குதா, உனக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம், நீயும் ஆசையிடம் சம்மிச்சியே, ஞாபகம் இல்லை என்றான். அம்பிகாவின் புருவங்கள் நெறிந்தன, கண்கள் மூடிக்கொண்டன, உதடுகள் மெல்ல அசைந்து ஒவ்வொரு வார்த்தையாக உச்சரித்தான். ஆமாம், 5 அல்லது 6 வயதிற்கும் இவனை நாம் பார்த்தபோது சுட்டி பையன், புத்திசாலி, நல்ல கலை. ஆமாம், ஒரு பள்ளிக்கூடத்தில் இவனை பார்க்குறேன், நானும் நீங்களுமா அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு விழா. அம்பிகாவின் குட்டு வெளிப்பட்டு விட்டதாக எண்ணி என்று பொன்னடி அட்டகாசமாக சிரித்தது அந்த குடிசையை அதிரச் செய்தது. வெற்றி என்று கையை தட்டிக்கொண்டு எழுந்தான் சர்க்கரை. கலிவரதன், என்ன மோசடி, என்னம்மா நம்ம இத்தனை நாள் முட்டால் அடிச்சுக்கிட்டு இருந்தா இதுவரை என்று வெறுப்புடன் இறைந்தான். இருங்க என்று எதிர்பாராத விதமாக கூவினான் படுக்கையில் உட்கார்ந்திருந்த தாஸ். நம்மளிடம் என்ன மோசடியை கண்டுட்டீங்க நீங்கள், இவங்களை தானே பேப்பரில் போட்டிருந்தது, கலிவரதன் இறந்து போன சம்சாரத்தின் மறுபிறவின்னு, அதே மோசடின்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், இவங்க சொன்னதை எழுத்துக்கு உண்மை, 100க்கு 100 உண்மை. சர்க்கரை புன்னகையுடன், தம்பி அலடிக்கிறாத, நாங்கள் என்ன திட்டம் போட்டு இதெல்லாம் நடத்தினோம்னு உனக்கு தெரியாது என்றான். உங்கள் திட்டம் எனக்கு தெரியாது தான், ஒப்புக்கிறேன் என்றார் தாஸ். ஆனால் இந்த அம்மா சொன்னது எதுவும் பெருசுகில்லை. இந்த கலிவரதனும் இவரோட சம்சார தேவகியம்மாலும் 20 வருஷத்துக்கு முன்னால் என்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தது உண்மை தான். என் மேலே 2 பேருக்கும் பிரியம் ஏற்பட்டது உண்மை. என்னை தத்து எடுத்துக்கிட்டுறதுன்னு என் அப்பாக்கிட்ட பேசினதும் உண்மை. என்ன என்று சர்க்கரையும் கலிவரதனும் வியப்புடன் கூறினாலும்
பொன்னடி மட்டும் உறக்க சிரித்தபடி, டேய் அன்னக்காவடி, ஐயாவை போல லட்சாதிபதி உன்னை போல பிச்சைக்காரனை தான் தத்தை எடுக்கிறதா சொன்னாரா இல்லை என்றான். வெகு நேரமாக பிரமிப்பினால் வாயடைத்து பின்னால் நின்றிருந்த கடைக்கார பெண் இப்போது முன் வந்து, ஐயா எங்கள் தாசை போய் பிச்சைக்காரன் அது இதுன்னு சொல்லாத. உனக்கு மேலே லட்சாதிபதியாக இருந்தவங்க தான் இவன் அப்பாவும். குரோம்பேட்டையில் பங்களாவும் வீடுமா வாழ்ந்தவங்க. இவன் அப்பா ஏதோ தொழில் செய்கிறதா சொல்லி பணத்தையெல்லாம் தொலைச்சிட்டாரு. இவன் அம்மா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டுட்டு கண்ணை மூடிடுது. நான் அந்த வீட்டில் தான் வேலைக்கு இருந்திருக்கேன். தம்பி மாதிரி தாசிட எனக்கு ஒரு பாசம். அதனால நான் தூக்கிட்டு வந்து வளர்க்குறேன் 20 வருஷமா. தெரிஞ்சுதா? நான் அடக்கி பேசு என்றாள். 3 நாக்குகள் அடங்கி போயின அதிர்ச்சியின் விளைவாக. தாஸ் மெதுவான குரலில் விவரித்தான். நேற்று இந்த கலிவரதம் வந்துட்டு போன பிறகு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். அப்பால தான் நினைவு வந்தது. இந்த பேச்சு மாற்று பேர் வழி முகத்தில் கூட முழிக்கக்கூடாதுன்னு அப்போவே முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் நீங்கள் வருவதை பார்த்ததும் காய்ச்சல்னு சொல்லிவிட்டு அக்காலாண்ட கடையை ஒப்படைச்சிட்டு உள்ளே வந்து படுத்துக்கிட்டேன் என்றான். அப்போ என்னப்பா பேச்சு மாற்று பண்ணார் இவர் என்று சக்கரைக்கு வினவினான். சொல்கிறேன் கேளுங்க. குரோம்பேட்டையில் ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்கி பரிசு கொடுக்கறதுக்காக இவரும் தேவகி அம்மா வந்திருந்தாங்க. நான் நிறைய பரிசு வாங்கினேன். தேவகி அம்மா சந்தோஷமாக முதுகில் தட்டி கொடுத்து, இந்த மாதிரி ஒரு பையனை நம்ம தத்தெடுத்து வளர்த்தா கூட போதும்னு சொன்னாங்க. அந்த விழா முடிஞ்சப்புறம் மறுவாரமே அப்பா பிஸ்னஸ் நஷ்டப்பட்டு இறந்தும் போயிட்டார். ஆனால் அதுக்குள்ளே இந்த கலிவரதம் ஒரு கடிதம் போட்டிருந்தார். என் அப்பாவுக்கு தத்து கொடுக்குறதுனா சந்தோஷமாக எடுத்துக்கிறேன்னு. எங்கள் அப்பா செத்து விட்ட பிறகு ரொம்ப நாள் அம்மா கஷ்டப்பட்டாங்க. கடைசியில் ஒரு நாள், தாசு நீயாவது எங்கேனாச்சும் சௌகரியமாக வளரலாம் வாடான்னு சொல்லிவிட்டு அடையார் பங்களாவுக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. இந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறதா எழுதுனீங்களா, இப்போ எடுத்துங்கன்னு இந்த கலிவரதுங்கிட்ட என் அம்மா கெஞ்சினாங்க. இவர் அப்போது வேறு நினப்பில் கிடந்தார். அத்தோட தேவகி அம்மாவும் இறந்துட்டாங்களாம். சரிதான் போன்னு அவளே போயிட்டா. சுவீகாரம் தான் பாக்கின்னு கூச்சல் போட்டு எங்களை வரட்டார். கலிவரதன் என்று அவனை உலுக்கினான் சக்கரை. இதெல்லாம் உண்மையா? சொல்லுங்களேன். கலிவரதன் பித்து பிடித்தவனைப் போல ஊமையாகி கிடந்தான். அதற்குள் தாஸ் அருகில் இருந்த ஒரு தகரப்பெட்டியை திறந்து ஒரு மக்கி மடிந்து போன கடிதத்தை எடுத்து வந்து காட்டினான். இதை மட்டும் பத்திரமா வச்சிருக்கிறானுங்க. கலிவரதனின் கையெழுத்துடன் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது அந்த கடிதம். தாஸ் என்ற சிறுவனை சுவீகாரம் எடுத்துக்கொள்ள விரும்புவதாக அவனுடைய தந்தைக்கு எழுதப்பட்டது அது. போங்க ஏன் தூக்கத்தையும் கலறீங்க? தாஸ் கோவினான் விரிபிடித்த மாதிரி. 5 பேரும் மௌனமாய் வெளியே வந்தார்கள். இனி அம்பிகாவை மரகதத்தையும் இருத்திக்கொள்ள தேவையில்லை என்று கண்டுகொண்ட சக்கரை தெருவில் சென்ற ஒரு டாக்ஸியை கூப்பிட்டு அவர்களை ஏற்றி, நான் அப்புறமா நேரில் வந்து வளர்க்குறேன் என்று மரகதத்துக்கு சமாதானம் கூறி அனுப்பினான். மற்ற 3 கலிவரதனின் காருக்கு திரும்பினார்கள். கலிவரதன் சீட்டின் கீழே இருந்து மதுப்புட்டியையும் கோப்பையும் கையில் எடுத்தான். கலிவரதன், தாஸ் சொன்னதெல்லாம் உண்மைதானா? நீங்கள் கடிதம் எழுதியது உண்மைதானா என்று சக்கரை துளைத்தான். மறுவினாடி புட்டியையும் கோப்பையும் காரின் டேஷ்போர்டில் படீரென மோதி சுக்கு நூறாக உடைத்தான் கலிவரதன். முகத்தை 2 கைகளால் மூடிக்கொண்டு விம்மி அழலானான். எனக்கு கேட்காதீங்க. நான் மதுவெறியில் நான் எதுவும் செய்திருப்பேன். மனைவியை கொலை செய்தவனாச்சே நான். எதுவும் செய்திருப்பேன். கேட்காதீங்க. என்ன போதையில் என்னென்ன செய்கிறேங்கிறது எனக்கே தெரிஞ்சால் தானே உங்களுக்கு சொல்ல முடியும். தொலைக்காதீங்க. என்ன உன்னிடம் கண்ணீர் இருக்குமானால் இப்போது அதை கொட்ட தயாராயிருன்னு ஷேக்ஸ்பியரின் வரிகள் சக்கரைக்கு நினைவு வந்தன. டேஷ்போர்டில் வழியும் செந்நிற மதுவை வேஸ்ட் கொண்டு துடைக்கலானான் பொன்னடி. காருக்குள் கலிவரதனின் விம்மல் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. தொடரும்.